ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்றைக்கி மருதாணி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மருதாணியை தாங்க இந்த மாதிரி கலரில் நான் மாற்றிருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு கலர் சூப்பராக ரெடியாகி இப்போ நான் பாருங்கள் கையிலையும் செம்மையாக எடுத்து வச்சாச்சு. சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்படியெல்லாம் மருதாணி வைக்கணுமோ அதே மாதிரி நான் பாருங்கள் டையை வச்சு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு கலரே சேஞ்ச் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. நீங்கள் மருதாணியோட இந்த பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் இதை கலந்து அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா போட்ட செகண்டில் கை மட்டும் இல்லைங்க, உங்கள் முடியும் நல்லா கலர் மாறிடும். செம்ம அதிசயமான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த டை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் நம்ம மருதாணியில் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக மருதாணியை கருப்பாக்கி நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி கை கழுவுனா போயிடும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், இப்போ வச்சதே கை கழுவிட்டேன். அந்த மருதாணி வச்ச மாதிரி இந்த கருப்பு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். 2 செகண்ட் கூட நம்ம வைக்கல, அந்த கலர் தேய்ச்சாலும் போகாது. லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நீங்கள் கையை கழுவி காமிங்க, கையில் போயிடும் அப்படிங்கிறீங்க இல்லையா? இப்போ நான் பாருங்கள் மருதாணி மாதிரி வச்சுட்டு தேய்ச்சும் பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது. இந்த அளவுக்கு கையில் பிடிக்கிறது உங்கள் முடியில் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஹேர் டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், நிறைய பேர் கையை கழுவி காமிங்க, நீங்கள் கழுவி காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 to 1.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு தண்ணி, எந்த அளவு ஹேர் டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த தண்ணியை ரெடி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மருதாணியோட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறப்ப உடனே முடியும் கருப்பாகும். அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடியை நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப நிரந்தரமாக உங்கள் முடியை கருப்பாக்குறத நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டை தான். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மசால் டீத்தூள் ஆட் பண்ணாதீங்க. வேறு எந்த டீத்தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ரோசஸ் தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் காஃபி பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். இது நான் 5 ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன். காஃபியும் அதே மாதிரி தான், இன்ஸ்டண்ட்டாக எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே, அது எடுத்துக்கோங்க. 1 to 1.5 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் இந்த காஃபியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதில் கொட்டிக்கோங்க. இப்போ காஃபியும் டீத்தூளும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது இது பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ தான். இதை நல்லா நான் காய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் டைக்காக காய வச்சுருந்தேன், அதனால் லைட்டாக காஞ்சிருக்கு. இப்போ இந்த வாழைப்பூ ஒரு இதில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி பீஸாக இதில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ கரை ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்கும். நான் வாழைப்பூவை 2-3 முறையில் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ போடுற மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மருதாணியை உங்கள் முடிய நேச்சுரலாக கலரை நல்லா மாதக்கணக்கில் தங்க வைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த வாழைப்பூவை இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக இந்த டிகாஷனை நல்லா கொதிக்க விடுங்க. கருஞ்சீரகம் மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முடி சீக்கிரமாக வெள்ளையாகும். அதனால் வெள்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெலனின் சத்துக்கள் கருஞ்சீரகத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் கலந்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு எஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த வாழைப்பூவும் சேர்த்து கொதிக்குது பார்த்திங்களா, இது கரை செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு உங்களுக்கு அந்த உடனே முடிய கருப்பாக்கி கொடுக்கும். நிறையா பார்த்திங்க அப்படின்னா வயதானவங்களுக்கெல்லாம் 2-3 முறை போட்டால் தான் முடி கருப்பாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினீங்கன்னாவே கலர் போகாது. நல்லா மாத கணக்கில் முடியை நல்லா கருப்பாக்கிரும். இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே ஸ்டார்டிங்லேயே இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிரந்தரமாக முடியை கருப்பாக்கி கொடுக்கும். வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டிகாஷன் பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு.
பார்த்தீங்கன்னா, இப்போ 1 1/2 டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா? நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த கருஞ்சீரகம், வாழைப்பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டீ தூள், காஃபி இது நல்லா வந்து கலந்து வரையில இந்த டிகாஷன் வேறு லெவலாக இருக்கும். இது கூட நம்ம இன்னொரு 2 முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம மருதாணி ஆட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஆட் பண்ணில நீங்கள் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கருப்பாகும். இது நான் சொல்லக்கூடாதுங்க. சொன்னா திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது நல்லா வந்து திக்காயிருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இன்னொரு ஒரு 30 செகண்ட் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாழைப்பூல எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா வந்து திக்காயிருச்சு, சுண்டிருச்சு பாருங்கள். நம்ம 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். நல்லா வந்து சுண்டிருச்சு. இந்த அளவுக்கு வந்து இங்கே சுண்டுற அளவுக்கு அப்படியே டிகாஷன் எடுத்திங்கன்னா நல்லா கரு கருன்னு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி. இந்த மாதிரி வந்து வரணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அந்த வாழைப்பூ போட்ட செம்ம எஃபெக்ட்டு. நல்லா திக்கிங் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காஃபி, டீத்தூள் அதே மாதிரி நம்ம மருதாணியை சேர்க்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிற ஒரு பொருளை உள்ளே சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அலர்ஜியும் வராது, ரெட் கலராகவும் வராது. உங்களுக்கு தெரிய கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அந்த வாழைப்பூவோட அந்த ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே இந்த டீத்தூளில் இறங்கிருச்சு. டீத்தூளோட காஃபியும் சேர்ந்ததுனால நல்ல ஒரு கலரிங் கொடுத்துருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. மண் எதுவும் இல்லாமல் அலசிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணியை நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்பவுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்கள்கிட்ட மருதாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மருதாணி பவுட்ரு கூட உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி, சரிங்களா? ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இலையை தான் நான் எடுத்திருக்கேன். இது வேணால் நல்லா 10 15 இலைக்கு மேலே பக்கம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எடுத்து நல்லா அலசி கழுவிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக கழுவி வச்சுருக்கேன். இந்த இலையை ஒரு 15 இலைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மருதாணியோடு சேர்த்து நம்ம இதையும் அரைக்க போகிறோம், சரிங்களா? குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அரைபட்டுரும். இதை நம்ம ஃபில்ட்ரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. செம்பருத்தி வந்து முடியை நல்லா உங்களுக்கு வளர வைக்கும், நல்லா சில்கி ஹேராக மாற்றும். அதே மாதிரி முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். இது நரை முடியே வந்து வராமல் தடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இதுதான் முக்கியமான ஒரு மூலிகை கூட சொல்லலாம். இது பாருங்கள் நல்லா கலர் இப்படி ஆறுனதுக்கப்புறம் மாறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கண்டிப்பாக இது தான் நம்ம ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு மீதியை வந்து இதில் ஊற்றி நம்ம ஒரு இந்த அளவுக்கு வச்சுருங்க. இப்போ வந்து மீதியை நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். வேறு தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைக்கணும். கொஞ்சம் கூட மருதாணியும் சரி அதே மாதிரி செம்பருத்தியும் நல்லா திப்பு திப்பாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா பத்தலை அப்படின்னா இன்னும் அந்த டிகாஷனை கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த கலர் வந்து எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. அரைக்கிறப்பவே அந்த செம்பருத்தியோட கலரு. இப்போது ரெடியானது ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இரும்பு கடாய் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இரும்பு கடாயில் தான் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இரும்பு கடாயில் வந்து நீங்கள் வைக்கிறப்ப நல்லா அதோட கருப்பு வந்து ரொம்ப சூப்பராக கலர் மாதிரி கொடுக்கும். இதோட அயன் வந்து நமக்கு டோட்டலாக கிடைக்கும். அதனால் நல்ல இரும்பு சட்டியை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் முடியில் போட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா வலு வலு வலுன்னு நல்லா ஹேர் டை வந்து சூப்பராக பிடிச்சிக்கும். சரிங்களா? இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற இந்த டிக்கேஸ்னை இதில் ஊற்றிடுங்க. எல்லாமே ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து டோட்டலாக ஒரு பிஞ்சு கூட பிசுறு இல்லாமல் இந்த தண்ணியில் நல்லா ஆட் பண்ணி விடுங்க. நீங்கள் அவரியே போட தேவையில்லை, அவரி தேவையில்லை. கண்டிப்பாக இந்த செம்பருத்தி இலையை மட்டும் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நான் சொன்ன பொருளை மட்டும் இது கூட சேர்த்திங்கன்னா போதும். மருதாணி வேறு லெவலில் உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். இந்த மருந்து டோட்டலாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணியே தெரியல பாருங்கள். நல்லா அந்த மருதாணியோட நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மருதாணியும் செம்பருத்தியும் அரைக்கிறப்ப நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட மருதாணி இல்லை அப்படின்னா பொடியை எடுத்துக்கோங்க, செம்பருத்தி இலையை மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க. இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நான் காலையில் எடுத்து பார்த்தது எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஷாம்பு கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த செம்பருத்தியும் மருதாணியை இந்த மாதிரி கலக்கிறப்ப நீங்கள் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், மருதாணி வைக்கிற மாதிரி வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட செம்ம ரிசல்ட்டு. எப்படி மருதாணி வைப்போமோ அதே மாதிரி மருதாணியில் நம்ம இந்த மாதிரி கருன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். செம்மையாக இருக்குது. சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ட்ரிப்பில் உங்கள் நரைமுடியெல்லாம் வந்து நல்லா சூப்பராக கருப்பாக மாறிடும். இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நைட்டு மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும், தார் மாதிரி வந்து கலர் மாறிடும். எப்போவுமே மருதாணியை இந்த மெத்தேடில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சொல்ல முடியாத அளவுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டைங்க பாருங்கள் அப்படியே வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு. கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா, இப்போ அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டைக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டை தான். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் அப்ளை இங்கே பாருங்கள்
கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் நம்ம டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.